நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய வீடியோவில் நம்ம குருவின் பாபத்துவம் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்க போகிறோம். குரு பகவான் எப்போது அனைவரையும் சுபத்துவப்படுத்துகின்ற குரு எப்போது ஒரு பாபத்துவ தன்மையை அடைவார் அப்படிங்கிறத இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா குரு ஒரு தனித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். எல்லா நிலைகளிலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தான் பாபத்துவம் அடைந்தாலும் பிறரை சுபத்துவப்படுத்தக்கூடியவர். தான் எத்தகைய நிலையில் இருந்தாலும், நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட அடுத்த கிரகத்தை சுபத்துவப்படுத்தி விட்டுத்தான் அதன் பிறகு தான் பாபத்துவம் அடையக்கூடிய ஒரு தன்மையில் குரு இருப்பார். ஆகவே குருவின் பாபத்துவம் என்பது மற்ற கிரகங்களுடைய சுபத்துவம் என்பதையும் சற்று அதை இது பண்ணிக்கலாம். ஏன்னா பாபரோடு சேர்கின்ற ஒரு அமைப்பு அடிக்கடி சொல்லுவேன், இந்த பன்றியோடு சேர்ந்த கன்றும் எதையோ சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் அந்த குருவினுடைய பாபத்துவ நிலைகள் இருக்கும். அதனால் இப்போது குருவின் பாபத்துவம் எப்போது அமைகிறது அப்படின்றத பொதுவான அமைப்புகள் மூல நூல்கள் சொல்லுகின்ற அமைப்பை சொல்லிட்டு அதற்கு பிறகு அதை விவரித்து சொல்கிறத செய்யலாம். குருவின் பாபத்துவம், குரு இயற்கை சுபகிரகமான குரு பகை, நீச்சம், கிரகணம், அஸ்தமனம், மறைவிடங்கள் 6, 8, 12 இது பொதுவான ஒரு விதி. 6, 8, 12ஆம் இடங்களில் குரு மறைந்தால் அவருக்கான அந்த ஆதிபத்திய அமைப்புகளில் சில விஷயங்கள் இருக்கும். காரக அமைப்புகள்லையும் சில அமைப்புகள் அவருக்கு பலன் தருகின்ற பலனின் குறைவுபடும். 5 குடையவர் 12 மறைகிறார், 2 குடையவர் 12 மறைகிறார். அவருடைய ஆதிபத்தியத்தின் அமைப்பில் மறைவிட ஸ்தானங்களில் புரிஞ்சுக்கணும். ஆக குரு எப்போது பகை வீட்டில் இருக்கிறாரோ, நீச்ச வீட்டில் இருக்கிறாரோ, சூரியனோடு சேர்ந்து அஸ்தமன நிலையில் மிக நெருக்கமாக ஒரு 11 டிகிரிக்குள்ள அவர் அஸ்தமனம் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் 3, 2 டிகிரிக்குள் குரு அஸ்தமனம் அடையும் போது இப்போது நான் சொன்னதைப் போல சூரியனை சுபத்துவப்படுத்தி தான் பாவத்துவம் அடைவார். அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். குருவின் சுபத்துவம், குருவின் பாவத்துவம் இரு முனைகளின் அடிப்படையில் அமைது. குரு பாவத்துவம் அடைகிறார்னா அங்கே இன்னொரு கிரகத்தையோ மற்ற 2, 3 கிரகங்களையோ சுபத்துவப்படுத்த போகிறார்னு அர்த்தம். அவர் தன்னை ஒரு தியாகி மாதிரி வச்சுக்கோங்களேன், அவர் தன்னை அங்கே பாவத்துவப்படுத்தி கொண்டு மற்ற கிரகங்களை சுபத்துவப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆகவே குருவின் பேசிக் பாவத்துவம் என்பது அவர் பகை நீச்ச வீடுகளில் இருக்கும் பொழுது, அஸ்தமனம் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமனம், ராகுவுடன் சேர்ந்து கிரகணம் என்கின்ற நிலையை அடையும் பொழுது, 6, 8, 12 போன்ற நிலைகளை அடையும் போது பொதுவான யாருக்குமே பொதுவான சுபரான குரு பகவான் பாவத்துவம் அடைகிறார். அதில் இன்னொன்று சொல்லிடுவேன், எந்த ஒரு கிரகம் கெட்டாலும் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள், அந்த 2 வலுவாக இருந்தாலே ஒரு மனிதர் நல்லா இருப்பார். அதனை அடுத்து குரு சுக்கிரன் கெடக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் எந்த இது கெட்டாலும் சூரியன் சந்திரன் கெட்டால் கூட சில நிலையில் குரு கெடக்கூடாது. குரு தூக்கி நிறுத்துவார். ஒரு ஜாதகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய 2 மாபெரும் சுப கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். 2 மாபெரும் ஒளி கிரகங்கள். அரசனாகவே இருந்தாலும் அதிகாரத்தோடு இருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை தவிர அவரிடம் பணம் இல்லை. இப்போ பணக்காரனாக இருக்கிறார், ஆனால் அதிகாரம் இல்லை. குரு சுபத்துவம், அதிகாரம் இல்லை. சூரியனும் சந்திரனும் குருவும் சுக்கிரனும் 4 கிரகங்கள், 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் மிகுந்த சுபத்துவம் ஆகிவிட்டன. கொடுத்து வைத்தவர், எல்லா நிலைகளிலேயும் வலுவாக இருக்கிறார். அதிகாரத்தை வைத்து பொருளும் தேடுகிறார், அந்த பொருளை வைத்து அதிகாரத்தையும் நிலைநாட்டிக் கொள்கிறார். இப்படி தான் நீங்கள் ஜோதிடத்தை சுபத்துவமாக புரிஞ்சுக்கணும். ஆக இந்த அமைப்பின்படி எவர் கெட்டாலும் கெடக்கூடாத கிரகமான முதன்மை கிரகமான குரு பகவான் பாபத்துவம் அடைவது பகை நீச்சம், கிரகணம், அஸ்தமனம், 6, 8, 12 இந்த இடங்களில் அவருக்கு ஆகாத ஒரு கிரகமான பாவகிரகங்களோடு சேரும் பொழுது அவருக்கு பாவத்துவம் ஏற்படும். சரி, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சில விஷயங்களை சொன்னேன். செவ்வாய், சனி, ராகு ஆகிய 3 முக்கிய பாவ கிரகங்கள். 3 தான் பாவம், கேதெல்லாம் பாவ கிரகம் கிடையாது, சூரியன்லாம் அரை பாவர் தான். 3 முக்கிய பாவ கிரகங்களான, அதாவது முக்கால் பாவரான செவ்வாய், முழு பாவரான சனி, இடத்திற்கேற்ற பாவரான ராகு, இவர்கள் மூவரும் எவர் ஒருவரை ஒட்டுமொத்தமாக தாக்கி வலுவிழக்க செய்கிறார்களோ அந்த கிரகம் கெட்டு போயிடும், பாவத்துவம்.
இதில் குருவுக்கு ஒரு விதிவிலக்கு. குருவும் செவ்வாயும் சேர்றது பாவத்துவம் இல்லை. குரு தன் நண்பரான செவ்வாயுடன் சேருவது பாவத்துவம் கிடையாது. அங்கே அது குருமங்கல யோகம் என்று வந்து விடுகிறது. ஆகவே செவ்வாயை அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் செவ்வாயுடன் குரு இணைவது பாபத்துவம் ஆகாது. அந்த பாபத்துவம் கண்டிப்பாக செயல்படாது. ஆகவே குருவின் பாபத்துவத்தில் விதிவிலக்காக செவ்வாயை வச்சுக்கணும். எத்தகைய நிலையிலும் 2 பேர் மட்டும் கூடுவது நல்ல அமைப்பு. வேறு சில சுபர்களும் கூடனா இங்கே செவ்வாய் சுபத்துவம் அடைந்து குருவையும் சுபத்துவப்படுத்துவார். 2 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு தான். ஆயினும் அந்த செவ்வாயோடு சனி ராகு போன்றவைகள் சேரக்கூடாது. அந்த பாபத்துவத்தின் படிநிலை கூடிக்கொண்டே போகக்கூடாது. இப்போ இங்கே முதல் கட்டம் வருகிறது. குருவின் ஒரு ஒட்டுமொத்த பாவநிலை அமைப்புகளை இப்போ வந்து ஒரு 4 இடங்கள்ல இங்கே முதல் கட்டம் வந்து விட்டது. இங்கே குருவின் நீச்ச வீடு மகரத்தில் குரு சூரியன் சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார். குரு இங்கே நீச்சமாக இருக்கிறார். லக்னத்தை நான் போடலை. இங்கே 12ஆம் வீடு 6ஆம் வீடு 8ஆம் வீடு குரு செத்து போனார்னு அர்த்தம். மிதுன லக்னம். உதாரணத்துக்கு இப்போ வந்து இங்கே ராசி கட்டம் தெரிகிறது, ஜாதக கட்டம் தெரிகிறது. இந்த ஜாதக கட்டத்தில் குரு சூரியன் சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார். 4 இடங்களில் இணைந்திருக்கிறார். முதன்மை பாவ இடங்கள், அதாவது அவருக்கு நீச்ச வீடு, சமநீச்ச வீடு என்று சொல்லப்படக்கூடிய வீடு, பகை வீடு என்று சொல்லப்படக்கூடிய 2 வீடுகள். இதில் வந்து புதனுக்கெல்லாம் அவர் கன்னியில் வந்து குரு நட்பு கிட்புன்னா வரும். நான் சொல்கிற பாவத்துவ அமைப்போல் புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாங்கங்களில் நட்பு வீடுகள் அப்படி இப்படின்லாம் மாற்றிலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்பவே வேண்டாம். நான் சொல்லுகின்ற அமைப்புகளை புரிந்து கொள்ளும்போது பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். 4 நிலைகளை போட்டிருக்கிறேன். மிதுனத்தில் குரு சூரியன் சனி ராகு, கன்னியில் குரு சூரியன் சனி ராகு. இந்த இடத்துல மிதுன லக்னம், மகரத்தில் குரு சூரியன் சனி ராகு 4 பேர். குரு செத்து போனார் இந்த இடத்துலன்னு அர்த்தம். ஏன்னா 8இல் மறைகிறார். இந்த இடத்த எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்? 11 டிகிரிக்குள் அஸ்தமனம் ஆகக்கூடிய 11 டிகிரிக்குள் அஸ்தமனம் ஆகக்கூடிய ஒரு அஸ்தமனம் என்பது என்ன? சூரியனை நடுமத்தியில் வைத்து இந்த பக்கம் 11 டிகிரி, அந்த பக்கம் 11 டிகிரி, 11 டிகிரிக்குள் குரு சூரியனை நெருங்குகிறார். அஸ்தமனத்தை நோக்கி தன்னுடைய வலிமையை இழந்து கொண்டே வருகிறார். மைய புள்ளியில் சூரியனோடு இணைந்திருக்கும் பொழுது முழுக்க அஸ்தமனமாகி டெட்டில் இருக்கிறார்னு அர்த்தம். ஆயினும் அந்த நிலையிலும் குருவிற்கு பார்வை இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் குருவின் பார்வை அந்த அமைப்புலையும் கூட பாதிக்காது. அஸ்தமனமான கிரகங்களுக்கு பார்வை இல்லை அப்படிங்கிறதுலாம் சரியாக வரல. அஸ்தமனமான கிரகங்கள் பார்க்கவே செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கூட 8, 12ஆம் இடங்களை குரு சுபத்துவப்படுத்தி அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். ஒரு 2 டிகிரி அமைப்போல் கூட. ஆகவே குருவின் பார்வை திறன் சற்று குறைந்திருக்கலாமே தவிர குருவின் பார்வை அமைப்புகள் அஸ்தமனமாக எந்த ஒரு கிரகம் அஸ்தமனமானாலும் அதற்கான பார்வை அமைப்புகள் இருக்கின்றன. இங்கே கட்டம் தெரிந்து கொண்டிருக்கிறது. சூரியனோடு ஒரு 2 டிகிரிக்குள் அவர் இணைந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். கடுமையான அஸ்தமன தோஷத்தில் இருக்கிறார். நீச்ச நிலையில் இருக்கிறார். 8இல் மறைந்திருக்கிறார். ஒரு உதாரணத்திற்கு மிதுன லக்னம் வந்தார். 8இல் மறைந்திருக்கிறார். சனியோடு ஒரு 10 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கிறார். ராகுவோடு சேர்ந்து கிரகணமும் ஆகியிருக்கிறார். இங்கே குரு சண்டால யோகம். குருவும் சனியும் குருவும் ராகுவும் இணைவது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சண்டாலம் கண்டாலெல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை சிலரின் கைகளுக்குள், சில குழுக்களின் கைகளுக்குள் ஜோதிடம் இருக்கும் பொழுது அங்கே அந்த வார்த்தை அவரை நன்றாக புரிய வைப்பதற்காக. குரு ஒரு அந்தணன், ராகுவும் சனியும் ஒரு சூத்திரன், ஒரு சண்டால அமைப்புகள், இது இப்படி சொல்லி புரிய வச்ச தன்மைகள் தான். ஆக அந்த குரு சண்டால யோகம் அதுக்கெல்லாம் வரவே வேண்டாம். குரு இயற்கை சுபகிரகமான குரு, இயற்கை சுபகிரகமான குரு இங்கே 4 அமைப்புகளில் காட்டியிருக்கிறேன். அஸ்தமனமும் ஆகியிருக்கிறார். கிரகண தோஷத்தில் ராகுவோடு 8 டிகிரிக்குள்ள. இன்னொன்றையும் சொல்லிடுறேன், அடிக்கடி நான் சொல்லுகின்ற விஷயம். எந்த ஒரு கிரகமும் 8 டிகிரிக்குள் ராகுவோடு இணையும் போது கம்ப்ளீட் சரண்டர். அந்த கிரகத்துடைய பலனை ராகு தான் தருவார் அவருடைய திசையில். ஆயினும் இந்த குருவிற்கு 8 டிகிரியிலிருந்து உள்ளே போய்கிட்டே இருக்கிறார்ல, 11 டிகிரிக்குள் அஸ்தமனம், 8 டிகிரிக்குள் கிரகண ஆழமான இருட்டுக்குள்ளே போகிறார். ராகுவோட முழுக்க மறைய போகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உண்மையான கிரகணம் என்பது 12 டிகிரியிலே சில நேரம் ஆரம்பிச்சோம். உண்மையான அதைத்தான் 13 டிகிரின்னு ஒரு கணக்காக சொல்கிறேன்.
சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஆரம்பிக்கும் பொழுது ஒரே டிகிரியில் சூரிய சந்திரர்கள் ராகுவோட இணையறதில்லை. 12 டிகிரிக்குள் சூரிய சந்திரர்கள் ராகுவோட இருந்தால் கூட கிரகணங்கள் ஆரம்பித்து விடுகின்றன. ஆக அந்த நிலையில் அதே போன்ற ஒரு நிலையைத்தான் நாம் குருவிற்கும் பொருத்தி பார்க்க வேண்டும். ஆக குரு 8 டிகிரிக்குள் உள்ளே ராகுவோடு இணையும் போது தன்னுடைய அனைத்து அமைப்புகளையும் இழக்கின்ற ஒரு தன்மையில் வருகிறார். அப்போது கூட அவர் 2 டிகிரியில் இருந்தாலும் கூட அவருக்கு பார்வை திறன் இருக்கும். இதற்கு முன்னாடி நான் பார்வை திறன் இல்லைன்னு பேசியிருக்கிறேன். ஜோதிடம் என்பதை அப்டேட் பண்ணக்கூடியது தான். இப்போ வருகின்ற நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து 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 ஆய்வுகள் செய்ய 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 பார்வை திறன் மாறுபடும், பாவத்துவம் அடையுமே தவிர பார்வை இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால பார்வைகள் இருக்கின்றன எந்த ஒரு நிலையிலும், அதனுடைய பார்வையின் படிநிலை குறைகிறதுன்னு அர்த்தம். ஆக இங்கே பாருங்க, 8ஆம் இடத்தில் குரு, உதாரணத்துக்கு தான் லக்னம் போடலை, 4 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. குரு செவ்வாய் சனி குரு சனி ராகு சூரியன், குரு சனி ராகு சூரியன், மகரம் கும்பம், 2 பகை வீடுகள், ஒரு அதை பகை வீடுன்னு சொல்ல முடியாது, சம வீடு கும்பம், 1 நீச்ச வீடு. ஆக இந்த வீட்டுகளில் 4 இடங்களில், இதை ஏன் பகை வீடாக சொல்லப்படுகின்ற சுக்கிரனுடைய வீட்டை சொல்லணும்னா, சுக்கிரனுடைய வீடுகளில் அவரை கொஞ்சம் சுபத்துவம் அடைவார். சுக்கிரனுடைய வீடு என்றைக்குமே ஒரு சுப வீடு. தன்னுடைய வீடுகளில் அவரை தாக்கு பிடித்து நிற்பார். இதே அமைப்பை நான் தனுசு மிகுந்த பாவத்துவத்துக்கு தான் போடுறேன். தனுசில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் இது பாவத்துவம் தான். ஆனால் அடிக்கிறத தாங்குறாருன்னு அர்த்தம். இங்கே அடி விழுந்து கீழே விழுந்துட்டார், செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிற இந்த மகரத்தில் குரு செத்து கிடக்கிறார், அவருக்கு முடிஞ்சு போச்சு எல்லா கதையும். அவர் அதே நேரத்தில் அவர் அங்கே சூரியனை, சனியை, ராகுவை சுபத்துவப்படுத்தி இருக்கிறார், தியாகி ஆயிட்டார். ஜோசியத்தை இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாவத்துவம் எங்கே எந்த முனையில் ஆரம்பிக்கிறது, சுபத்துவம் எங்கே எப்படி. குரு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான டிஃபிகலான கிரகம். ராகு குரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கான அந்த அமைப்புகள் வரணும். ஆக இங்கே குருவின் பாவத்துவ அமைப்பில் இந்த 4 ராசிகளில் ஒருவேளை மிதுன லக்கணமாக இருந்து 8ஆம் இடத்தில் இவர் வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிறார்? மகரத்தில் இருக்கிறார். கடக லக்கணமாக இருந்து கும்பத்தில் 8இல் மறைந்து இத்தனை தன்மையோடு இருக்கிறார். அப்படிங்கிற போது கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பை அடைவார். சூரியனோடு அஸ்தமனமுமாக இருக்கிறார். குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார். தான் பலவீனமாகி இருக்கிறார். இந்த அமைப்பு அவருடைய திசையில், இந்த அமைப்பு ராகு திசையை நல்லதாக ஆக்கும், சூரிய திசையை நல்லதாக ஆக்கும். ராகு திசையில் குருவின் இணைவால் ராகு சுபத்தன்மையை தருவார். அடுத்து நடக்கக்கூடிய குரு தசை சுத்தம், மனுஷனை 0 வைக்கணும். அதற்கடுத்து உள்ளே சார அமைப்புகளுக்கு போயிடணும். சனி தசை நன்றாக இருக்கும். இந்த மற்ற கிரகங்களை சுபத்துவப்படுத்தி தான் பாவத்துவம் அடைந்து விட்டார். குருவின் எந்த உதாரணமாக இங்கே மிதுன லக்னம், கலத்திர ஸ்தானாதிபதியும் கலத்திர காரகனும் ஆகிய குரு பாவத்துவம் அடைந்து விட்டார். அப்போ இங்கே மனைவி குழந்தைகள் ரெண்டுமே, அவரே கலத்திர ஸ்தானாதிபதி, அவரே கலத்திர புத்திரக்காரகர். கலத்திர ஸ்தானாதிபதி புத்திரக்காரகர் 2 அமைப்புகளும் இங்கே கெட்டுவிட்டன. அதனால் இங்கே குருவால் அது கொடுக்கவே முடியாது. அதனை அடுத்து சுக்கிரன் கலத்திர ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார்? அவரே 5ஆம் அதிபதி. மிதுன லக்னத்தை உதாரணமாக சொன்னால் இதை அப்படியே புரிஞ்சுக்கணும். எப்படின்னா 7ஆம் அதிபதி 5ஆம் காரகர். இப்போ இதுலேயே சுக்கிரன் எங்கேயாவது இடத்துல போய் நல்ல இடத்துல போய் மாட்டிக்கிட்டார். சுக்கிரன் இங்கே இந்த அமைப்பின்படி கும்பத்தில் போய் இருக்கிறாரு, அல்லது 7ஆம் இடத்துல இருக்கிறார். முன்பின் நல்ல வலுவான ஒரு அமைப்பில் சுக்கிரன் மாட்டிக்கிட்டாரு. சில நேரங்களில் மகரத்தில் கூட போய் உச்சமாவார், அந்த டிகிரி கணக்கில் வச்சு. மீனத்தில் கூட சுக்கிரன் உச்சமாவார். அப்போ 5ஆம் அதிபதி கலத்திர காரகர். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் இந்த மிதுன லக்னக்காரருக்கு குழந்தைகள், மனைவி இந்த அமைப்புகள் நன்றாக இருக்கும். ஒரு அமைப்பை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். புரியுதா பாருங்க. மிக நிதானமாக இதாக பேசுகிறேன். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்டு. குருவின் பாவத்துவம். குரு மிதுன லக்னத்திற்கு 8இல் மறைந்து நீச்சம், அல்லது மிதுன லக்னம்னு வர வேண்டாம், கும்ப லக்னம் 12இல் மறைந்திருக்கிறார், அல்லது சிம்ம லக்னம்னு வந்துடலாம். சிம்ம லக்னம் 6இல் மறைந்திருக்கிறார். சிம்ம லக்னம் 6இல் மறைந்திருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார், கிரகணமாகி இருக்கிறார், அஸ்தமனமும் ஆகி இருக்கிறார். சனிராகுவோடு சேர்ந்து சண்டால யோகத்தில் இருக்கிறார். குரு இங்கே செத்து போய்விட்டார். 5ஆம் அதிபதியாகி காரகனும் ஆகி அவரே ஸ்தானாதிபதியும் ஆகியிருக்கிறார்.
குழந்தைகள் அமைப்பில் அனைத்து விதமான கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இங்கே குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அனைத்து நிலைமைகளையும் கெடுக்கின்ற ஒரு தன்மையில் இங்கே குரு இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதை போட்டிருக்கிறதும் அந்த சம உச்ச வீடுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த சம உச்ச வீட்டின் அடிப்படையில் வந்து அதை போட்டிருக்கிறதும் வந்து இதுக்காக தான் போட்டிருக்கிறோம். எதுக்காக போட்டிருக்கிறோம்னா கும்பத்தில் அவர் இருக்கிறது. சில நேரங்களில் சில பேர் குழம்புறீங்க. எப்படி குழம்புறீங்கன்னா, புதன் வீடுகளில் நட்பு வீடுன்னு கன்னியை சொல்கிறாங்களே சில பஞ்சாங்கங்களில், இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் பார்க்குறீங்க. காலம் இந்த காலம் வாங்கிட்டு இந்த காலம் விட்டு போங்க. நம்முடைய இதெல்லாம் தியரி ரீதியிலான குரு எப்படிப்பட்ட அமைப்புகளை எப்படி செய்கிறார் அப்படிங்கிறத விளக்குவதற்கான ஒரு தியரி ரீதியிலான பாயிண்ட்டுங்க இதெல்லாம். அதனால் பஞ்சாங்கத்தெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க. சுபத்துவ பாபத்துவ தன்மைகளின் அடிப்படையில் மட்டுமே இவைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நம்முடைய பகை நீச்ச அமைப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற நிலைமையில் புதனுடைய பகை வீடுகள் 2 அவர் சூரியன், சனி, செவ்வாய், ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஆகவே குரு வந்து எந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக பகை நீச்சம் போன்ற அமைப்புகளில் வலுவிழக்கிறாரோ அப்போது அவர் பூரணமான பாவத்துவத்தை தான் அந்த ஜாதகருக்கு எதையும் செய்து தர இயலாத ஒரு தன்மையில் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 13 டிகிரிக்கு அப்பால் ராகுவோட விலகி இருந்தார்னா ஓரளவுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். 8 டிகிரிக்குள்ளே போயிட்டார்னா சுத்தம் ராகு தான் அவருக்கு தரணும். சனியோடு சேருகின்ற நிலைமை சில நேரங்களில் ஆன்மீக அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகளில் என்ன பண்ணுவார், வீடு வாசலை திறந்து சன்னியாசி ஆக்குவார். ஆன்மீக அமைப்புகள் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு பிள்ளையும் வேண்டாம், பொண்டாட்டியும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், பரம்பொருளே கதி, அது மாதிரியான அமைப்புகள் தான் இதெல்லாம். அதாவது இக உலகம், இந்த உலகத்தை வெறுக்க வச்சு இன்னொன்று ஒரு உலகம் இருக்கு இல்லையா, இறைவனுடைய உலகம். அந்த இறைவனுடைய உலகத்தின் மேலே நாட்டத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மை. இங்கே சூரியன் வந்து சுபத்துவம் அடைகிறார் மகரத்தில். மற்ற இடங்களில் காம்பினேஷன்ஸ்களை வச்சு தான் நீங்கள் ஜாதகங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவ்வளோத்தையும் சொல்கிறேன். சூரியனை சுபத்துவப்படுத்துவார். சிம்மம் வலுவாக இருந்தால் அரசு அதிகாரியாக இருப்பார். குடும்பம் நல்லா இருக்காது, குழந்தைங்க பாதிக்கப்படுவார்கள். எந்த ஒரு அமைப்பிலும் நிச்சயமாக குரு புத்திரக்காரகனாகிய குரு எந்த ஒரு நல்ல ஜாதகத்திலையும் கெட்டே இருக்காது, வலுவிழந்தே இருக்காது. அதான் உண்மை. வலுவிழக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை. எந்த ஒரு நிலையிலும் வலுவிழக்கக்கூடாது. சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எல்லா இடத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கங்க. ஆக இப்போது நான் சொன்னதன் சுருக்கம் என்னவெனில், குரு ஒரே நேரத்தில் பகை, நீச்சம் போன்ற ஸ்தான பலங்களை இழந்து 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் மறைந்து சூரியனோடும் இணைந்து அஸ்தமனமாகி, ராகுவோடும் இணைந்து கிரகணமாகி, சனியோடும் சேர்ந்திருக்கிறார் என்ற நிலையில் அங்கே அவர் 100% வலுவிழந்து விட்டார், பாபத்துவம் அடைந்து விட்டார். சரி, இந்த பாபத்துவத்தில் கொஞ்சம் எப்படி சொல்லணும், சூரியனோடு 11 டிகிரிக்குள்ளே தான் அஸ்தமனமாக இருக்கிறார். 11 டிகிரி அஸ்தமனத்தின் துவக்கம் 10 டிகிரிக்குள்ளே இருக்கிறார். ஓரளவுக்கு உயிரோடு இருக்கிறார். குருவோடு 18 டிகிரி விலகி இருக்கிறார். இன்னும் ஓரளவுக்கு தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறார். சனியோடு மற்றும் 3 டிகிரியில் இருக்கிறார். ஆன்மீக எண்ணங்களை கொண்டவராக இருக்கிறார். இப்போ இந்த கட்டத்திலேயே வந்து முழுக்கவே சொல்லுவோம். அதாவது இந்த குருவின் முதன்மை பாபத்துவ நிலையில் டிகிரி வைஸாக கம்ப்ளீட்டாக அந்த டிகிரி வைஸாக பிரிக்கும் போது இன்னும் சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது இங்கே அனைத்து பாவத்துவ சுபத்துவ தன்மைகளும் தசையின் அடிப்படையில் தான் நடக்கும். அப்படிங்கிற போது இங்கே மிக முக்கியமாக ஒருவேளை ஜாதகருக்கு செவ்வாதசை வந்து இளம் வயசில் முடியுது, 30 வயசில் ராகுதசை ஆரம்பிக்குது அப்படின்னா ராகு குரு சனி தசைகள் கிட்டத்தட்ட ராகு 18, குரு 34, சனி 53, கிட்டத்தட்ட 53 வருஷம் இந்த ஆதிக்கத்தில் இருப்பார். குருவோட இந்த 3 கிரகங்களுடைய தசை வரும். அப்போ தான் நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு கடுமையான குழப்பங்கள் உங்களுக்கு வந்துடும். அது எப்படி இந்த இதை கணிக்கிறது? குருவின் பாவத்துவம் அடுத்தவரை சுபத்துவப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறேனே, எப்படி நீங்கள் கணிப்பதுன்றதுக்கு தான் நீங்கள் டிகிரி வைஸ் வந்துடணும். இங்கே சூரியனோடு அவர் 8 டிகிரி 9 டிகிரியில் இருக்கிறார். முழுக்க அஸ்தமனமாகவில்லை. ஒரு சுபகிரகம், ஒரு குரு 5 டிகிரி 6 டிகிரிக்குள் சூரியனோடு இருப்பதற்கும் 10 டிகிரியில் அஸ்தமன முனையில் இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சூரியனை தாண்டி வெளியே வந்து விட்டார். சூரியனை தாண்டி வெளியே வராருன்னு வச்சுக்குவோம்.
சூரியனுடைய டிகிரியோடு முடிஞ்சு அஸ்தமன விலகல் ஆரம்பிக்கிறது. அஸ்தமனத்தின் விலகல்ல 8 டிகிரியில், அதாவது உள்ளே நுழையும் போது 8 டிகிரியில் இருக்கிறாரா, வெளியேறும் போது 8 டிகிரியில் இருக்கிறாரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அஸ்தமனத்தில் அஸ்தமனம் என்பது 11 டிகிரியில் ஆரம்பிக்குது. உதாரணமாக இங்கே சூரியன் 10 டிகிரியில் இருக்கிறார் என்றால் இங்கே 0 டிகிரியில் குரு உள்ளே வரும்போதே அஸ்தமன நிலையில் வருவார். 21 டிகிரியில் வெளியேறும்போது அஸ்தமன நிலை நீங்கி இருக்கும். திரும்ப கேட்டாங்கன்னா நல்லா புரியும். அஸ்தமன நிலையை நீங்கும் பொழுது 11 டிகிரி சூரியனோடு இணைந்து சூரியனோடு நெருங்கும் பொழுதும் சூரியனோடு ஒரே டிகிரியில் ஆரம்பித்து அஸ்தமன தோஷம் விலகும் போது ஒரு 11 டிகிரி. அந்த அமைப்புகளில் நிச்சயமாக அந்த பின் 8வது டிகிரியில் குருவிற்கு வலிமை இருக்கிறது என்று கிட்டத்தட்ட வந்துடும். ஆக அந்த இடத்துல ஒரு மாதிரியான பலன்கள் இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, குரு உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு கணிக்கிறதுக்காக. ஆக அஸ்தமனத்து டிகிரியை முன் 8 டிகிரியா, பின் 8 டிகிரியா, முன் 6 டிகிரியா, பின் 6 டிகிரியா என்கின்ற அளவில் நீங்கள் புரிந்து கொண்டு அதனை அடுத்து ராகுவோடு சூரியனோடு 8 டிகிரியில் அஸ்தமனம் ஆயிட்டாருங்க. ராகுவோடு 18 டிகிரி விலகி இருக்கிறாருங்க. நல்ல வேலையாக குரு தப்பித்திருக்கிறார். சனியோடு 3 டிகிரியில் இணைந்திருக்கிறார். ஆன்மீக எண்ணங்களோடு இருக்கிறார் ஜாதகர். சனியை கூடுதலாக சுபத்துவப்படுத்தி சனியின் தொழில்களில் ஜாதகர் இருக்கிறார். இப்போ இது சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். இது அத்தனைக்கும் ஒரே ஒரு விதிவிலக்கு பௌர்ணமி சந்திரன் பார்த்துடுறோம். இதையும் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக பதிவு பண்ணியே ஆகணும். அத்தனை பாவத்துவங்களும் அப்படியே நேரத்தில் பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். முழுக்க குரு மறுபடியும் தச்சு பிடிச்சிட்டார். சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஹீரோ அடி வாங்கி வில்லனோ யாரோ ஹீரோயினியோ யாரோ ஒருத்தர் தகப்பனோ தாயோ அடி வாங்கி வெளுத்து நொறுக்கிட்டு நேரத்தில் கடைசி நேரத்தில் கயத்தை பிடிச்சிட்டு வந்து அப்படியே தொங்கி வந்து விழுந்து அப்படியே வால் சண்டை கத்தி சண்டை போட்டு ஊனு குங்கு சட்டை போட்ட உடனே கீழே கடந்து விழுந்து கிடக்கின்ற ஹீரோவுக்கோ அல்லது காதலியை பார்த்து விட்ட, அதாவது ஹீரோவின் காதலி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அப்படியே கத்தும் போது மறுபடியும் செத்து போன தமிழ் பட கதாநாயகன் எந்திரிச்சிடறார் இல்லையா, ஒரே ஒரு பௌர்ணமிக்கு நிகரான பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற நேரெதிர் பௌர்ணமி சந்திரனாக இத்தனை நிலைமையிலையும் அவர் இருந்துட்டார்னா சுத்தம் அப்படியே குருவின் பாவத்துவம் அப்படியே ரெக்டிஃபை ஆகி குருவும் சுபத்துவமாகுவார், எல்லாருமே சுபத்துவம் ஆயிருப்பாங்க. பலனை தவற வைடுகின்ற அமைப்புகளில் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஜாதகங்களின் அடிப்படையில் நான் பார்த்துருக்கறனால இந்த அமைப்பையும் இந்த இடத்துல குறிப்பிட்டே ஆக வேண்டும். எல்லாம் ஓகே சார், எதில் ஒரு பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார், எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டனன்னு அர்த்தம். சரி, இது வந்து விதி விலக்கு தான், விதிகள் விதி விலக்கு. அப்போ விதி விலக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டு இங்கே விதிப்படி குருவின் பாவத்துவம் அப்படின்னு நிலைக்கு வந்துட்டோம்னா என்ன நடக்கும்? சனியோடு மட்டும் சேர்ந்திருக்கிறார். அஸ்தமனமே ஆகலை, 15 டிகிரிக்கு அப்பால் வந்துட்டார். சூரியனுக்கும் அவருக்கும் 15 டிகிரி அப்பால் இருக்குது. டிகிரிக்குள்ள இந்த மாதிரியான கூட்டுக்கிரக சேர்க்கையில் தான் குருவையோ யாரையோ மற்றவர்களையோ நீங்கள் பலன் இருக்கிறதுல தடுமாறுவீங்க. இந்த கூட்டுக்கிரக சேர்க்கையில் தான் உள்ளே போயிடணும். அப்போ இந்த கூட்டுக்கிரக சேர்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குரு எந்த டிகிரியில் இருக்கிறார்? அஸ்தமனம் ஆகவில்லை, குரு உயிர்ப்புடன் இருக்கிறார். இது வந்து இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாம் 2 டிகிரி 3 டிகிரிக்குன்னா டோட்டல் வேஸ்ட். 15 டிகிரியில் இருக்கிறார். ராகுவோடு 18 டிகிரிக்கு அந்த பக்கம் இருக்கிறார். சனியோடு மட்டும் சேர்ந்திருக்கிறார். இங்கே ஜாதகரை சூரியனை சுபத்துவப்படுத்தி சனியையும் சுபத்துவப்படுத்தி சூரியத்துறை சனியின் துறை ஆன்மீக துறைகளில் சம்பாதிக்க வைக்கிறார். சனியோடு 18 டிகிரிக்கு மேலே தள்ளி போயிட்டார். ராகுவோடு 3 டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார். சூரியனோடும் 10 டிகிரி தள்ளி இருக்கிறார். ராகுவோடு இணைந்த நிலையில் சுத்தமாக ராகுவின் தசையை மட்டும் நல்லதாக பண்ண போகிறார். தலை சுத்தம். இந்த டிகிரி வயசுக்கெல்லாம் பாவகமனை அமைப்புகளுக்கெல்லாம் நான் வரும்போது எப்படி வந்து இந்த ப்ரொடிக்ஷனுங்களை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக புரியும். ராகுவோடு 3 டிகிரி 4 டிகிரிக்குள்ளே வந்துடுறார். ராகுவை அதீதமாக அவர் சுபத்துவப்படுத்தி இருக்கிறார், தான் பாவத்துவம் அடைந்திருக்கிறார். ஆக இந்த நிலைமையில் அந்த ஜாதகருக்கு ராகு குரு சனி தசைகள் நடக்கும்போது ராகுவுடைய தசையில் நன்மைகள் இருக்கும், குருதசை கெட்டு போயிடும். குரு பாவத்துவம் அடைந்து விட்டார், ராகு சுபத்துவம் அடைந்து விட்டார் என்கின்ற தன்மையில் ராகு தசை குருதசையை போலவும் குருதசை சுத்தமாக பாவத்துவ தசையை போலவும் இருக்கும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்லா இதாக சொல்லிட்டேன், எந்தெந்த அமைப்புகள் பாவத்து அமைப்புன்ட்டு இன்னும் ஒவ்வொரு நிலையாக குருவின் பாவத்துவ அமைப்புகளை பார்க்கலாம். இப்போது நான் சொல்லியிருக்கிறது குருவின் பாவத்துவ அமைப்புகளில் மிக மிக நுணுக்கமான விதிகள். ஆகவே அடுத்த வீடியோவில் இதனை அடுத்த செகண்டரி குருவின் பாவத்துவ அமைப்புகள்
எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் காட்டியிருப்பது ஒட்டுமொத்தமாக இந்த நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரிய அமைப்பாக குருவின் அமைப்பில் இருக்கக்கூடிய ஹை நிலை, ரொம்ப அதிகமான பாவத்துவ நிலையை இப்போ குறிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் குருவின் 2ஆம் நிலை பாவத்துவத்தை பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.